ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் தை அமாவாசை. குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால எல்லா விதமான கெடுதல்களும் பாவங்களும் சாபங்களும் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்னென்ன பொருட்கள்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தை அமாவாசை அன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம்தான். அன்றைய தினம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யணும், தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய கடமை. ஆனா எல்லோராலையும் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கறதோ பித்ருக்களுக்கு முறையா வழிபாடு செய்யறதோ அப்படிங்கிறது இயலாத காரியமா மாறிடுது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை தினம். மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நாம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது மற்ற அமாவாசைகளை வழிபடாம விட்ட பலன்களை இந்த ஒரு நாள்ல பெற முடியுமாம். அது மூலயமா பித்ருக்களோட மனசு குளிர்ந்து நம்ம குடும்பமே சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்னு குலதெய்வத்தோட அனுகிரகம், இன்னொன்னு பித்ருக்களோட மன நிம்மதி சந்தோஷம். இது ரெண்டும் கிடைச்சிட்டாலே ஒரு குடும்பத்துக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராம நல்ல யோகத்தை பெற்று முன்னேற முடியும். அப்பேற்பட்ட பித்ருக்களுக்கான சாபங்களையும் பாவங்களையும் போக்கி அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதற்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு தை அமாவாசை. அப்படிப்பட்ட தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம். மதியம் 12 1:30 வரைக்கும் யமகண்டம். திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தையும், 10:30 11:30 இந்த 1 மணி நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். படையல் போட்டு, அதாவது இலை போட்டு முன்னோர்களுக்கு பிடித்து வைத்ததை படைத்து படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1:30 மணிக்கு மேல பண்ணலாம். 12 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. அந்த நேரத்துல அந்த படையல் போட்டு வழிபாடு செய்வதற்கான அந்த எல்லா சமையல் வேலையிலையும் முடிச்சுட்டு 1:30க்கு மேல இலை போட்டு உங்க முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். படையல் முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளோட முன்னோர்களோட உருவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம். முடிஞ்சா கஷ்டப்படக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய முதியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறதும் விசேஷம்தான். மாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், இவங்க எல்லாரையும் வணங்குறது கூடுதல் சிறப்பு. இது மூலயமா தை அமாவாசை நாள்ல குல தெய்வத்தோட அருளையும் பித்ருக்களோட சந்தோஷத்தையும் ஒரே நேரத்துல சேர்ந்து பெற முடியும். இந்த நிலையில எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அன்றைய தினம் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் விஷயம் குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நம்ம தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அன்றைய விரத தினம் ரொம்ப சிறப்பானதாகவும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடும் இருக்கும். எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம முழுமையா அந்த விரதத்தை அந்த திதியை கடைபிடித்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்ய வேண்டிய முதல் வேலை குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான 3 பொருட்களை கலந்து அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அமாவாசை அப்படிங்கிறது மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். நம்மை அறியாமல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, சோம்பல், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது. இந்த 3 விஷயங்களும் ஆன்மீக ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட பொருள் அப்படிங்கிறதால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, சோம்பல், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளோட எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் நீக்கிடும். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு. இது மகாலட்சுமியோட அம்சம். எதிர்மறை அலைகளை தன் பக்கம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி பிரகாசமான ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய புத்துணர்ச்சி கிடைக்க உதவக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு கல்லுப்பு. அடுத்ததா மிளகு. இது கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய வல்லமை கொண்ட அற்புதமான ஒரு பொருள். குறிப்பாக நம்மளை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் திருஷ்டிகளையும் பொசுக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்கு. அதுலயும்
கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மனுக்கும் கால பைரவருக்கும் எக்கச்சக்கமான மிளகு வைத்து நீங்க பரிகாரங்கள் தீபங்கள் போட்டிருப்பீங்க. காரணம், காரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது எதிரிகளை போக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம 1 ஸ்பூன் மிளகு பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வாசனை மிகுந்த வெட்டி வேர். பெயர்தான் வெட்டி வேர். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர். சொல்லப்போனா இது குளிர்ச்சியை தரக்கூடியது, மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை கொடுக்கக்கூடியது, சுக்கிர பகவானோட அருளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு மங்கள பொருள் இந்த ஒரு வெட்டி வேர். உடல் துர்நாற்றத்தை நீக்கி ஒரு விதமான தெய்வீக நறுமணத்தை ஏற்படுத்தும். யாரு ஒருத்தவங்க வீட்டுல அவங்க வீட்டோட பூஜை அறையில வெட்டி வேர் வைத்து வழிபடுறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்தை நுழையிற மாதிரி உணர்வை ஏற்படுத்தும். அந்த ஒரு உணர்வு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் விரட்டக்கூடியது. கல்லுப்பு, மிளகு இந்த 2 பொருளும் உங்க வீட்டுல நீங்க தினமும் சமையலுக்கோ மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். அதனால எளிதா கிடைச்சிடும். வெட்டி வேர் நாட்டு மருந்து கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் இருக்கு. 10 ரூபாய்க்கு நீங்க வெட்டி வேர் வாங்கினா கூட போதும். தாராளமா எக்கச்சக்கமான பரிகாரங்களுக்கு இந்த வெட்டி வேரை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல தனித்தனியாக கலந்து அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு உங்க விரதத்தையோ இல்ல மற்ற விஷயங்களும் நீங்க பண்ணலாம். அப்படி தனித்தனியா குளிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறவங்க சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2-3 துண்டு வெட்டி வேர் இந்த எல்லா பொருட்களையும் அந்த சொம்பு தண்ணீர்ல போட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த சொம்பு தண்ணீரை சாஸ்திரத்துக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலையை பார்க்கலாம். கிழக்கு திசை பார்த்து சூரியன் உதயமாகக்கூடிய திசை பார்த்து உட்கார்ந்து வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே என்னுடைய பாவங்கள் சாபங்கள் விலகணும், நல்லது மட்டுமே என் குடும்பத்துக்கு வந்து சேரணும், என்னையும் என்னை சுற்றியும் இருக்கக்கூடிய கெடுதல்கள் கரைந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே இந்த தண்ணீர் எடுத்து தலையில ஊத்தணும். குளிக்கும் போது ஓம் நமச்சிவாயன்னு சிவநாமத்தை உச்சரிக்கலாம். இல்லனா உங்களுடைய குலதெய்வம் பெயரையும் உச்சரிக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அழுக்கு துணிகளை பயன்படுத்தாம சுத்தமான தூய்மையான ஆடைகளை அணியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ஒரு குளியலுக்கு பிறகு கூட திதி தர்ப்பணம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் தலைவி இந்த 2 நபர்கள்ல யாராவது ஒரு நபராவது இல்ல 2 பேருமே இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறது மூலயமா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சாதாரணமாக குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே, அதுல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறது இல்ல. ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு புத்துணர்ச்சியையும் நேர்மறையான மாற்றத்தையும் நீங்க உணர முடியும். அது மூலயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல கெடுதல்கள்லாம் நீங்கி நல்லது மட்டுமே நடக்குதுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளர்பிறை நாட்கள் மாதிரியே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் வளரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.